வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் நின்று உங்களை சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் வீரமும் விவேகமும் வேண்டும் என்று சொல்லுவார்கள். சாதாரணமாக நாம் இலக்கியத்தில் படித்தாலும் அல்லது புராணத்தில் படித்தாலும் வீரம் என்பது போர்க்களத்தில் எதிரியை வீழ்த்தி வெற்றி பெறுவதைத்தான் வீரம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வீரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு எதிரியோடு மோதுகின்ற நேரத்தில் ஒரு நாடு இன்னொரு நாடோடு போர் தொடுக்கின்ற நேரத்தில் வீரத்தை காட்டி வெற்றி பெறுவதுதான் வீரம். சிலர் தன்னை வீரனாக மாற்றிக்கொள்வார்கள், என்னிடம் பலம் இருக்கிறது என்று காட்டிக்கொள்வார்கள். அதையும் விவேகத்தோடு நாம் செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக ஒரு வீட்டில் தீப்பிடித்து கொண்டுகிறது என்று சொன்னால், தீப்பிடித்திருக்கிறது என்று சொன்னால், உள்ளே சென்று அங்கே இருப்பவர்களை காப்பாற்ற முயற்சி செய்கிறவன் தன் மீதும் அந்த தீப்பிழம்பு படும், தீ சுடும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டுதான் அந்த வீட்டிற்குள் சென்று அங்கே இருப்பவர்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். சற்று தூரத்தில் உள்ளே இருந்தால் நாமும் மாட்டிக்கொள்வோம் என்ற சிந்தனை இருந்தால்தான் அந்த வீரத்திற்கு அழகாக இருக்கும். தண்ணீரில் மூழ்கியவன் தத்தளிப்பான், கரையிலே நின்று கொண்டிருப்பவன் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று தண்ணீரில் குதிப்பான். தண்ணீரில் குதிப்பதற்கு முன்பு நினைத்து கொள்ள வேண்டும் அல்லது சிந்தித்துக் கொள்ள வேண்டும், தண்ணீரில் தத்தளிக்கின்றவன் நம்மை விட பலசாலியா, நம்மை விட உடம்பால் பருமனுடையவனா, நாம் தண்ணீருக்குள் குதித்தால் அவன் நம்மையும் சேர்த்து இழுத்து விடுவானா என்று சிந்தித்த பிறகுதான் நீங்கள் தண்ணீரில் குதித்து அவனை காப்பாற்ற வேண்டும். அவன் உங்களோடு பலசாலியாக இருந்தால் அவன் தான் உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக உங்களையும் சேர்த்து அந்த தண்ணீருக்குள் மூழ்கடித்து விடுவான். எனவே வீரம் என்பது எந்த நேரத்திலும் எந்த செய்கையிலும் நாம் சிந்தித்து செயல்பட்டு அதன் மூலம்தான் வீரத்தை காட்ட வேண்டும். வீரத்தை எந்த நேரத்திலும் எப்படியும் காட்டினால் அது விவேகமற்ற செயலாக இருக்கும், உங்களுக்கு தீமையை தரும். எனவே வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது நம்மால் முடியுமா? நாம் செய்யப்போகின்ற காரியத்திற்கு எதிர்ப்பு இருக்குமா? அல்லது நாம் செய்கின்ற காரியம் மற்றவர்களோட வித்தியாசமாக இருக்குமா? இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா என்றெல்லாம் நினைத்துதான் நாம் செயல்பாடில் இறங்க வேண்டும். வீரத்திற்கு பெருமை உண்டு, வீரத்திற்கு புகழ் உண்டு. ஆனால் வெற்றி பெற்றால் மட்டுமே அந்த வீரத்திற்கு பெருமை. இதை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது சினிமா துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையிலும் நீங்கள் பலசாலி, வீரன், பெருமை மிக்கவர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த செய்கையில் நீங்கள் வெற்றி பெற்ற வீரனாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் உங்களுக்கு பெருமையும் புகழும் வந்து சேரும். கண்ணை மூடிக்கொண்டு என்னால் முடியும் என்று சொல்லியோ, கண்ணை மூடிக்கொண்டு நான் எப்படியும் தண்ணீரில் மூழ்கியவனை காப்பாற்றுவேன் என்று நினைத்தாலோ வாழ்க்கையில் வெற்றியை தராது, சிறுமையைத்தான் தரும். எனவே வெற்றி படிக்கட்டில் நிற்கின்ற நாம் ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு நிலையும் நாம் தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.